ஒரு பெண் தன்னோட குழந்தைய சுமந்து அதை பெத்தெடுக்கும்போது உடல் அளவில் எவ்வளோ ஒரு வலியை அனுபவிப்பாங்களோ அதை விட அதிகமான வலியை தான் குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தரும் மனசளவில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அது அவங்கவுங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும் அப்படின்ற அந்த ரகசியம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டு ஏற்கனவே காயப்பட்டு இருக்கிறவங்களோட மனசை நம்ம மேலும் காயப்படுத்த வேண்டாமே. உங்களை ஒருத்தவங்க புறக்கணிக்கிறாங்களா? பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்கள் இழந்தது உங்கள் மேலே அக்கறை இல்லாத, உங்களோட நலனை பற்றி கவலைப்படாத ஒரு நபரை. ஆனால் அவங்க இழந்தது அவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய, அவங்களோட நல்லது கெட்டதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு படித்த உங்களை. அதனால கவலைப்பட வேண்டியது அவங்க தானே தவிர நீங்கள் இல்லை. இழப்பு அவங்களுக்கு தானே, அப்போ அவங்க தானே கவலைப்படணும். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒருத்தவங்க சுயநலவாதியாக இருக்கிறதுக்கான சில அடையாளங்கள். எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசி பழகுவாங்க. இருந்தாலும் அவங்களோட வேலையில் எப்பயுமே கவனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி தேவை இருக்குது அப்படின்னும் போது நம்மக்கிட்ட பழகுவாங்க. இதே நம்ம அவங்கக்கிட்ட ஒரு உதவி சொல்லும்போது சில பல காரணங்களை சொல்லி ஒதுங்கிடுவாங்க. தனக்கு சாதகமான ஒரு விஷயம்னா யாரையும் எந்த நேரத்துலையும் குற்றவாளி ஆக்கிடுவாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளையும் பழக்கத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்மளோட பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தரமாட்டாங்க. நம்மளை பற்றி முழுசாக எதுவுமே தெரிஞ்சுக்காம அடுத்தவங்க சொல்கிறத அறகுறையாக கேட்டுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களுக்காக நம்ம எவ்வளோதான் நல்ல விதமாக நடந்தாலுமே கூட அவங்களோட மனசில் நமக்கான பிம்பத்தை அவங்க மாற்ற போகிறதே கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்கிற மனுஷங்க வாழ்கிற உலகம் இது. அதனால் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்காம அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். நீங்கள் ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியோ இல்லை சில மாதங்களுக்கு முன்னாடியோ பேசாமல் இருந்துட்டு, ஆனால் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்காக இவங்கக்கிட்ட போய் நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு சூழலோ ஒரு வாய்ப்போ கிடச்சிச்சின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்களா? உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.